Hello friends, welcome back to Keto Kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான keto breakfast recipe, ஸ்வீட்டான breakfast keto கொழுக்கட்டை பண்ண போறோம். வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினு பார்க்கலாம். ஹஸ்க் எடுத்துக்கோங்க. GHEE, sugar free, fresh coconut, desiccated coconut, flaxseed. இப்போ எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். எல்லாத்தையுமே mix பண்றதுக்கு ஒரு bowl எடுத்துக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை பண்றதுக்கு 1 கப் desiccated coconut எடுத்துக்கிறேன். 3/4 கப் flaxseed powder எடுத்துக்கோங்க. flaxseed லேசா வறுத்து திரிச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் fresh coconut, 1/4 கப் husk எடுத்துக்கோங்க. இல்லனா 2 ஸ்பூன் husk யூஸ் பண்ணிக்கோங்க. sugar free உங்களோட தேவைக்கு அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இனி நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய்யுமே 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நெய் யூஸ் பண்றோமோ அந்த அளவு நம்ம கீட்டோசிஸ் ஃபாஸ்டா ரீச் ஆயிடுவோம். இனி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி பாருங்க. கீட்டோ டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு தேவையான டிஃபரெண்டான ரெசிபிஸ் வந்து நிறைய நம்மளோட சேனல்ல இருக்குது. கொஞ்சமா வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நிறைய வாட்டர் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமா வாட்டர் சேர்த்தீங்கனாலே போதும். அந்த கொழுக்கட்டை நம்ம பிடிக்கிற அளவு பதத்துக்கு வந்துச்சுன்னா போதும். இப்ப பாருங்க நமக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்துல இருக்குது. சோ இந்த மாதிரி கொழுக்கட்டையை உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா கொழுக்கட்டையுமே உருட்டி வச்சுக்கோங்க. எல்லா மாவையுமே உருட்டியாச்சு. இனி நம்ம எப்பவுமே கொழுக்கட்டை அவிக்கிற மாதிரி குக்கர்ல வச்சு அவிச்சிடலாம். இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இடியாப்பம் பண்ணக்கூடிய பாத்திரம் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. இனி எல்லாத்தையும் நம்ம இட்லி குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க நம்மளோட நார்மல் கொழுக்கட்டை மாதிரியே டேஸ்டா இருக்கும். ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.